வணக்கம், இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. இந்த வீடியோவில் ஒரு விஐபியோட ஜாதகம் தான் பார்க்கணும் இருக்கும். அவர் யார் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களோட ஜாதகம் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் ஒரு ஜாதகம் வருது, அதை வச்சு நம்ம பேசுவோம். ஸ்க்ரீனில் ஒரு ஜாதகத்தை பாருங்கள். அவர் பிறந்தது கடக லக்னம், லக்னத்தில் சந்திரன், செவ்வாய், 5ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் சுக்கிரன், கேது, 12ஆம் இடத்தில் சூரியன், புதன், சனி. அட் பிரசன்ட் நடைமுறையில் சுக்கிர தசையில் ராகு புத்தி ஓடிக்கொண்டு இருக்கிறது. சரி, இவருக்கு இப்போ நடக்கக்கூடியது சுக்கிர தசை. இவரோட ஜாதகத்தில் நிறைய பேருக்குள்ள ஒரு குழப்பம் என்னன்னா, இவர் கடக லக்னமா கன்னி லக்னமான்றது. ஏன்னா இப்பயும் சமூக வலைத்தளங்கள் இந்த மாதிரி யூடியூப்ல இன்னும் கன்னி லக்னம்னு வச்சு நிறைய ஜோதிகள் பேசிட்டு தான் இருக்காங்க. இவர் கன்னி லக்னமா கடக லக்னம் தான். ஏன் இவ்வளோ இதாக சொல்கிறோம்னா, கடக லக்னம் தான் இந்த பலன் சரியாக வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்வியூவில் அவங்க அம்மா கூட சொல்லியிருந்தாங்க, அவங்களும் கடக லக்னம், என் மகன் விஜயும் கடக லக்னம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் வந்து கடக லக்னம் தான் பிறந்திருக்கார் அப்படின்றது இதில் ஊர்ஜிதம். கன்னி லக்னம் அப்படின்றது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, கன்னி லக்னமாக இருந்திருந்தால் இவர் இந்த சினிமா துறை விட்டு விலக மாட்டார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் லக்னத்துக்கு சில பேர் கன்ஃபியூஷன் இருக்குது, இதுவா அதுவானா நிச்சயமாக கடகம் தான். ஏன்னா சினிமா இப்போ நடக்கிறது சுக்கிர தசை. கன்னி லக்னம்ன்றது சுக்கிரன் முதல் தர யோகாதிபதி, பாக்கிய திரிகோணத்தில் அமர்ந்து சுக்கிர தசை கொட்டி கொடுக்கிறது. சுக்கிர தசை ஆரம்பித்த காலம் நல்ல ஒரு ஃப்ளோ இருக்குன்னு சொல்லலாம். சுக்கிர தசையில் நல்ல ஃப்ளோ தான் இருக்குது. பட் கன்னி லக்னக்காரங்க தான் கொடுக்கணும்லாம் அர்த்தம் கிடையாது. சுக்கிரன் நல்ல நிலையில் அமர்ந்தால் எந்த லக்னக்காரர்களாக இருந்தாலும் சுக்கிர தசை நன்மை செய்யும். கன்னி லக்னம் தான் செய்யும், ரிஷப லக்னம் தான் செய்யும் அப்படியெல்லாம் கிடையாது. சுக்கிர தசாபுதி நன்மை செய்ய வேண்டும் இடத்தில் அந்த சுக்கிரன் அமர்ந்திருந்தால் மீன லக்கணக்காரர்கள் கூட சுக்கிரன் நன்மையை செய்வார், நல்ல நிலையில் இருந்தால் மட்டும். சரிங்களா? ஸோ இவர் கடக லக்னமாக இருந்தால், இவர் கன்னி லக்னமாக இருந்தால் சினிமா தொழிட்டு விலகி இருக்க மாட்டார். ஏன் கன்னி லக்னத்தை விட்டு விலக மாட்டார் அப்படின்னு சொல்றோம்னா, கன்னி லக்னத்தை பொறுத்தவரை நடக்கக்கூடிய தசை சுக்கிர தசையாக வந்திருக்கும். சுக்கிரன் 9 கூடிய அதிபதி, பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து அதற்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனுக்கு 2ல் சனி புதன் வலுத்து நிற்பது. அந்த கன்னி லக்னம் அப்படின்னா 5ஆம் அதிபதியும் சரி, 10ஆம் அதிபதியும் சரி 10ஆம் இடத்திலே அமர்ந்தது அப்படின்றது. இது எல்லாமே இந்த திரையுலக வாழ்க்கையை குறிக்கக்கூடிய காரக பாவங்களாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் சினிமா தொட்டு விலகி வரக்கூடிய அம்சம் அப்படின்றது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அது சுக்கிர தசையில் நிச்சயமாக ஏற்படாது. ஆனால் இவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன, 2024 பிப்ரவரி மாதம் கட்சியை ஒன்று தொடங்கினார். அந்த கட்சியில் அவர் சொன்ன ஒரு விஷயம், கட்சி தொடங்கியிருக்க அரசியலுக்கு வரேன்னு சொன்னது. அடிஷ்னலாக ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் சினிமா விட்டு விலகிறேன் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த கன்னி லக்னமாக இருந்தால் சினிமா விட்டு விலக விடாது தினங்கள். நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், தெரிஞ்சு செய்கிறோமோ தெரியாமல் செய்கிறோமோ, ஒரு வேலையை விட்டு வெளியில் நம்ம வரமோ இல்லை அவங்க அனுப்புகிறாங்களோ, எல்லாமே கிரகத்தின் அடிப்படையில் தான், ஜோதிட ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் அனைத்துமே நடக்கிறது. நாம் சொல்லும் சொற்கள் முதல் கொண்டு எல்லாமே ஜாதத்தின் அமைப்பில் கிரகங்கள் தான் ஆட்டி வைக்கிறது. சரிங்களா? அப்படிங்கும்போது இந்த கன்னி லக்னமாக இருந்தால் சினிமா துறை விட்டு விலகுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் கன்னி லக்னம் கிடையாது, கடக லக்னம் தான். அதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. சரி, இப்போ இந்த கடக லக்னமாக இருக்கார். இந்த கடக லக்னம் இவருக்கு என்ன பலனை செய்யும், எப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொடுக்கும்? பொதுவாகவே ஒரு விஐபி ஜாதனாலே யோகம் இருக்குது, அதிர்ஷ்டம் இருக்குது, யோகங்கள் அதிகமாக இருக்குது. அதுவும் சொல்லக்கூடியது முக்கியமாக ஒரு புதன் ஆதித்ய யோகம் இருக்குது, நீச்சபங்க ராஜ யோகம் இருக்குது, குருமங்கல யோகம் இருக்குது, சசிமங்கல யோகம் இருக்குது, குருச்சந்திர யோகம் இருக்குது, குருமங்கல யோகம் இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். இந்த குருமங்கல யோகமாக இருக்கட்டும், சிவராஜ்ய யோகமாக இருக்கட்டும், புதன் ஆதித்ய யோகமாக இருக்கட்டும், நீச்சபங்கமாக இருக்கட்டும், பரிவர்த்தனையாக இருக்கட்டும், அனைத்துமே அனைவருக்குமே இருக்கும். இது விஜய்க்காக இருக்கும் இல்லை, அம்பானி ஜாதகத்துலேயும் இருக்கும். ஒரு ஏழை எளிய வீட்டில் ஒரு குடிசையில் பிறந்த ஒரு வீட்டில் ஒருத்தரோட ஜாதகத்துலேயும் இந்த நீச்சபங்கம் இருக்கும், பரிவர்த்தனை இருக்கும், குருமங்கல யோகம் இருக்கும், குருச்சந்திர யோகம் இருக்கும். பட் அவங்க எல்லாருமே அப்போ விஐபி ஆயிடறாங்களா, எல்லாருமே நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துடுறாங்களா? நிச்சயமாக கிடையாது. அப்போ யோகம் என்பது பொய்யா? அதுவும் கிடையாது. யோகம் என்பது உண்மை. யோகம் என்பது எதை நம்ம சொல்கிறோம் ஜோதிடத்தில்? கிரக சேர்க்கையை தான் யோகம்னு சொல்கிறோம். அந்த கிரக சேர்க்கை ஒரு இடத்துல யோகமாக வேலை செய்யும், இன்னொரு இடத்துல தோஷமாக தான் செய்யும். அது யோகமா தோஷமா அப்படின்றது அது லக்கணம். அந்த என்ன லக்கணம், லக்கணத்தை அந்த கிரகத்தில் எந்த நிற்கிறதுனா நிற்கக்கூடிய நிலை என்ன, அந்த கிரகத்தின் வலிமை என்ன, அந்த நிலங்களுடைய பாவத்தின் நிலை என்ன, இதெல்லாம் வைத்து தான் அது யோகமா அவயோகமா அப்படின்னு சொல்றது. ஏன்னா ஒரு ஜாதக பரிவர்த்தனை யோகம் எல்லாரும் நிறைய பேர் ஜாதகத்தில் இருக்கும், குருமங்கல யோகம் நிறைய பேர் ஜாதகத்தில் இருக்கும், குருச்சந்திர யோகம் இருக்கும். ஆனால் யோகமான வாழ்க்கையை வாழ்றாங்கன்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது. ஏன்னா கிரக சேர்க்கை ஒரு இடத்துல யோகம் சொன்னால் இன்னொரு இடத்துல தோஷம் தான். குருவும் சந்திரனும் நேரடி பார்வையில் இருந்தாலோ அல்லது குருச்சந்திரன் 1 கூடி இருந்தாலோ 4 7 10 இருந்தாலோ இது வந்து கஜகேசரி யோகம் நம்ம சொல்கிறோம்.
ஆனால் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, கன்னி லக்னங்களுக்கு குருவும் சந்திரன் ஒன்று கூடி இருந்தால் இது மாரகங்கள் தொடர்புன்னு தான் அர்த்தம். இதுவே குருவும் செவ்வாய் ஒன்று கூடி இருந்தால் குருமங்கல யோகம், இல்லை செவ்வாயை குரு பார்த்துருந்தால் குருமங்கல யோகம்னு சொல்கிறோம். மிதுன லக்னக்காரர்களுக்கு ரெண்டுமே ஒன்று கூடி தசாபுத்தி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு மிதுனத்துக்கு 7ல் குருவும் செவ்வாய் ஒன்று கூடி தசை எடுத்துறாங்க அப்படின்னா அது லக்னத்துக்கு மாரகம் தான் அர்த்தமே தவிர்த்து அந்த இடத்துல குருமங்கல யோகம் வேலை செய்யணும் எடுத்து பேச முடியாது. பேசலாம், ஆனால் பலன் வராது. ஸோ அந்த கிரக சேர்க்கைன்றது ஒரு இடத்துல யோகம் சொன்னாலும் இந்த இடத்துல தோஷமாக தான் வேலை செய்யும். அதனால தான் யோகம் அப்படின்றது இந்த மாதிரி யோகங்கள் இருந்தாலே ஜாதகம் சிறப்பாக இருக்கும், அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிலாம் இருக்காது. உங்கள் லக்கணத்துக்கு ஏற்ப 9 கிரகத்தின் நிலை, அது வாங்கிய சாராம்சம், நவாம்சத்தின் நிலை மற்றும் நடைமுறையில் உள்ள தசாபதி, இதை வைத்து தான் ஒரு உயர்வா தாழ்வா என்று தீர்மானிக்கப்படுகிறது. சரி, இவர் ஜாதகம் கடக லக்னம், லக்னாதிபதி சந்திரன் ஆட்சி கூட செவ்வாயோட பின்னப்பட்டு ஒரு நீச கிரகம் லக்னத்தில் இருப்பது அப்படின்றது சிறப்பா சிறப்பு இல்லையா? அது நீச கிரகமோ உச்ச கிரகமோ அது விஷயமே இல்லை. அது லக்னத்துக்கு யார் அப்படின்றது தான் பார்க்கணும். லக்னத்துக்கு லக்னாதிபதி ஆட்சி, அந்த இடத்துல செவ்வாயோட பின்னப்படும். இது மிகுந்த ஒரு ஐஸ்வர்யமான ஒரு விஷயம். நம்ம சொல்லுவோம் சார் செவ்வாய் நீசன் சார், அது நீசன் தான் சார். அது யார்? பஞ்சம ஜீவனாதிபதி, 5-10 குடியாதிபதி, ஒரு கேந்திர திரிகோணாதிபதி. கடக லக்னத்துக்கு அந்த செவ்வாய் அமர்ந்த இடம் எங்க? லக்கண கேந்திர திரிகோணத்தில். செவ்வாய் 5-10 குடியாதிபதி, அவரே ஒரு திரிகோணாதிபதி, ஒரு கேந்திராதிபதியாக வந்தார். அந்த செவ்வாய் அமர்ந்த இடம் லக்கணம். லக்கணம்ன்றது கேந்திரம்னு சொல்லலாம், திரிகோணம்னு சொல்லலாம். ஏன்னா 1ஆம் இடம்ன்றது கேந்திரத்தும் சொல்லப்படும், திரிகோணத்தை சொல்லணும். அந்த இடத்துல அமர்ந்ததே செவ்வாய்க்கு வலிமை. ஃபர்ஸ்ட் லக்கணத்துக்கு முதல் தடவை மறையாமல் லக்கணத்திலே லக்கணன்ற தலையில் அமர்ந்ததே யோகம். அந்த இடத்துல சந்திரனோட பின்னப்பட்ட இதுதான் சசிமங்கல யோகம், சிறந்த சசிமங்கல யோகம். எல்லாருக்கும் சந்திரன் செவ்வாய் நிறைய பேருக்கு ஒன்று கூடி இருக்க சமநோக்கம் பார்வை இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அந்த யோகம் வேலை இப்படி இருந்தால் தான் அந்த யோகம் வேலை செய்யும். நம்ம செவ்வாய் இதுதான் சிறந்த நீச்சபங்க யோகம். நீச்சம் பெற்ற கிரகங்களுக்கு வீடு உறுத்தி ஆட்சி உச்சம் பெற்றாலே நீச்சபங்க யோகம் தான் அது பெயருக்கு. ஆனால் அது அந்த யோகம் வேலை செய்யணும்னா இப்படி தான் இருந்தால்தான் அது செயல்படும். இது சிறந்த நீச்சபங்க யோகம், சிறந்த சந்திரமங்கல சசிமங்கல யோகம் சொல்லக்கூடிய சிறந்த யோகம். சரி, லக்கணம் பலமான தான் இருக்கு. ஓகே, இப்போ நடக்கிறது சுக்கர திசையில் ராகு புத்தி ஓடிட்டு இருக்கு இவருக்கு. இந்த சுக்கர திசை ராகு புத்தி, இதுக்கு முன்னாடி நடந்தது செவ்வாய் புத்தி. நான் சொல்ல இந்த செவ்வாய் புத்தியில் பிப்ரவரி மாதம் தான் அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தார், அரசியலுக்கு வரேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். அதில் ஒரு விஷயமா அவர் ஒரு விஷயமா அவர் மீன் பண்ணது என்ன அப்படின்னா, சினிமா விட்டு விலகிறேன். இத்தனை வருஷமாக அவரோட தொழில் அப்படின்றதே சினிமா தான், அதுவும் சினிமா நல்லா உச்சத்தில் இருக்கிறார். அது நான் விலகி அரசியலுக்கு வரேன்னு சொல்றது. அது நம்ம பார்க்க வேண்டியது 2 விஷயம். ஒன்று, அதாவது ஜோதிட ரீதியாக நம்ம பேசுறதே ஜாதகத்தை பற்றி ஜோதிடர் தான் அனைத்துமே பார்க்கணும். ஸோ அப்போ ஜோதிட ரீதியாக அந்த இடத்துல என்ன பார்க்கணும்? அவருக்கு அந்த இடத்துல தொழில் கையை விட்டு போகுது. அவர் இத்தனை வருஷமாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழில் கையை விட்டு போகுது. இவர் வாண்டடாக வராரோ அதுவா விடுதோ அது விஷயம் இல்லை. மொத்தத்தில் அந்த நேரத்தில் இவருக்கு அந்த சினிமான்ற தொழில் இல்லை இனிமேல். ஒன்று, அரசியல் என்ற புதிய தொழில் வருகிறது. இது எப்போ நடக்குது? 2024 பிப்ரவரி மாதம். அப்போ இவரோட தசா புத்தி என்ன அப்படின்னா சுக்கர திசையில் செவ்வாய் புத்தி. கரெக்டாக சுக்கர திசை செவ்வாய் புத்தியில் அவர் தொழில் கையை விட்டு போகுது. ஏன் சார் 10 குடியது நீசம் அதனாலயா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் அதிகமாக நிறைய இடத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம், 5 குடி அதிபதி புத்தி நடத்தும் பொழுது நிச்சயமாக தொழில் ஆட்டம் காண வைக்கும். 85% பேருக்கு தொழில் ஆட்டம் காண வைக்கும். அதுக்கு எல்லாருமே தொழில் கையை விட்டு போயிடும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேன். அது நிச்சயமாக ஏதாவது ஒரு டிரான்சிஷன் இருக்கும். அது நல்ல நிலையில் இருந்தால் டிரான்சிஷன் நல்லா இருக்கும், இல்லை அப்படின்னா டிராபேக் மைனஸாக இருக்கும். வேலையில் இடமாற்றம் வரும், வேலையில் நெருக்கடி வரும், தொழிலில் லாபம் இருக்காது, நஷ்டம் ஏற்படும். இது எல்லாமே 5 குடி அதிபதி திசையோ புத்தி நடக்கும்போது நிச்சயமாக தொழில் ஆட்டம் காண வைக்கும் 85% பேர். ஏன் அப்படின்னா லக்கணத்து 5ஆம் இடம்ன்றது யோகம், ஆனால் 10ஆம் இடம் தொழிலுக்கு அது அஷ்டமஸ்தானமாக வரும் எந்த லக்கணமாக இருந்தாலும். அப்போ இந்த லக்கணத்துக்கு யார்? செவ்வாய் 5-10 குடி அதிபதி. 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம் மேஷமணிக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய். அதனால சொன்னால் 5 குடி அதிபதி வரும்போது ஆட்டம் காண வைக்கும். சரி, திசை என்ன? சுக்கர திசை. 10ஆம் இடத்தை கைவிடும். நமக்கு என்ன தேவையோ அந்தந்த பாவத்தை தொட்டு பலன் எடுத்துப்பாங்க, கிளியராக பலன் எடுத்துரும். 10ஆம் இடம்ன்றது தொழில், மேஷமனையாக வரும் இந்த லக்கணத்துக்காரர், இந்த லக்கணத்துக்கு கடக லக்கணத்துக்கு. அந்த 10ஆம் இடத்துக்கு தசநாதன் எந்த இருக்காரு? சுக்கரன் 10ஆம் இடத்துக்கு 2ல். அந்த 10ஆம் இடம் மேஷத்துக்கு மாரகத்தில் சுக்கரன், அந்த மேஷத்துக்கு அஷ்டமாதிபதி புத்தி. அப்போ கரெக்டாக அந்த நேரத்தில் 10ஆம் இடம் தொழிலுக்கு பிரச்சனை வரணும். ஆனால் அந்த செவ்வாய் கெட்டிருக்காரா? கிடையவே இல்லை, நல்லா இருக்காது. நீசம் சொன்னாலும் அந்த சந்திரனோட விட்டு சிறப்பாக லக்கணத்தில் அமர்ந்தது யோகம். அந்த செவ்வாய் ராகுவோ சனியோ யாரும் தொடர்பு பெறவே இல்லை. அப்போ அந்த செவ்வாய் நல்லா தான் இருக்கு. அப்போ டீசெண்டாக அப்போ இவர் அந்த இடத்துல இவர் தான் அந்த தொழிலை விட்டு விலகி வரார்.
எனக்கு அது வேணாம்னு சொல்லிட்டு வெளியில் வராது. அட் த சேம் டைம் இன்னொரு தொழில் ஒன்று உள்ளே வருது. என்ன, அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த செவ்வாய் நல்லா இருக்கிறனால இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்தது, அந்த ஒரு டிரான்சிஷனை காட்டுது. பட் அது ஒரு நன்மையாக அடுத்த வேற ஒரு பயணத்தை மேற்கொள்கிறது தொழில் ரீதியாக. அப்போ ஏன் அந்த இடத்துல தொழில் போச்சு? எல்லாமே நம்ம ஜோதிடமாக தாங்க சார் பண்ணுவோம். ஜோதிடம் பேச எல்லாமே திரந்தலிங்க அடிப்படையில் ஜோதிடமாகவே பார்க்கணும். அப்போ தான் நம்ம ஜோதிடத்தில் பலன் சொல்ல முடியும். இப்போ ஏன் சார் ஒரு தொழில் போச்சு, ஏன் அந்த நேரத்தில் ஏன் தொழில் போச்சு அப்படின்றத அந்த இடத்துல பார்க்கணும். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவருக்கு சுக்கிர திசையில் செவ்வாய் புத்தி அரங்கேறி ஓடிக்கொண்டிருக்கு. அப்போ நான் சொன்னது 10ஆம் இடத்துக்கு மாரகாதிபதி திசை, அஷ்டமாதி புத்தி தொழிலில் ஆட்டங்கான வச்சிருச்சு. இப்போ இதுதான் விஷயமே அந்த இடத்துல. சரி, ஓகே, தொழில் ஆட்டம் காணிச்சு செவ்வாய் புத்தியில் அவர் சொல்லிட்டார், சினிமா விட்டு விலகிறேன், அரசியல் பண்ணிட்டு வேண்டாம். சரி, இந்த ராகு புத்தி எப்படி இருக்கும்? இப்போ நடப்பது சுக்கிர திசையில் ராகு புத்தி எப்படி இருக்கும்? இதுதான் இந்த இடத்துல பார்க்க வேண்டிய விஷயம். ராகு லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில், விருச்சகத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தோ அந்த கிரகம் உச்சம் என்று பெயர். ராகு கேதுவிற்கு மட்டும். அதே மாதிரி ராகு உச்சம், ஓகே, சிறப்பான விஷயம்தான். லக்னத்துக்கு 5ல் செவ்வாயை போல செயல்படுவார்னு சொல்லணும். சுக்கரனின் பார்வையை பெற்று மட்டும் இருக்கிறார் இந்த ராகு. ஸோ இந்த ராகு புத்தி நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படின்னா, ராகு கேது தசா புத்திகள் அல்லது தசையை செய்யும் புத்தியும் சரி எப்படி கணிக்கணும் அப்படின்னா, ராகு வீரொருத்த அதிபதி ப்ளஸ் அது வாங்கிய நட்சத்திர அதிபதி. அது ராகுக்கு எப்படி இருக்கார், லக்கணத்துக்கு எப்படி இருக்கார், நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கா, தீமை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கா அப்படின்றது தான் முக்கியமாக பார்க்கணும். சரியா? ஸோ அப்போ இந்த ராகு லக்கணத்து 5ல் அது உச்சம் வீடு உறுத்த அதிபதி செவ்வாய். லக்கணத்தில் செவ்வாய் நீசம் சொன்னால் நீச்சம் பங்கத்தில் இருக்கார். ராகு இன்ன இடத்துக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய். ஸோ வீடு உறுத்த அதிபதி நல்லா தான் இருக்கார். அப்போ இந்த ராகு செவ்வாயை போல செயல்பட போகிறார். செவ்வாய் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கார். நீசம் சொன்னாலும் கெடாமல் இருக்கிறார். ஓகே, அடுத்தது ராகு வகிக்கக்கூடிய நட்சத்திராதிபதி. ராகு வகிக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யார் அப்படின்னா புதன். கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கார். புதன் எங்கே சார் இருக்கார்? சார் புதனும் ஆட்சியாக இருக்கார். செவ்வாய் நீச்ச பங்க யோகத்தில் இருக்கார், புதன் ஆட்சியாக இருக்கார். அப்போ ராகு சூப்பராக இருக்குமா அப்படின்னா கிடையாது. அந்த புதன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தனிச்சு நிற்கிறாரான்னு பார்க்கணும். இல்லை, புதன் சனி சூரியனோட பின்னப்பட்ட நிலையில் நிற்கிறார். இது ஒன்று. ராகுவுக்கு 8ஆம் இடத்துல, ராகுவுக்கு அதாவது விருச்சகத்துக்கு அந்த புதன் அவயோகம் தான். ஸோ புதன் மறைந்திருப்பது ஒரு வகையில் சிறப்பு. லக்கணத்துக்கும் விரையாதிபதி விரையஸ்தானத்தில் தான் நிற்கிறார். ஓகே, ஆனால் இந்த 2 ஆங்கிலுமே புதன் தனிச்சே நிற்கல, ஒன்று கூடி தான் நிற்கிறார். அதாவது ஒரு கிரக சேர்க்கையில் நிற்கிறார். அந்த கிரக சேர்க்கை யார் அப்படின்னா சனி சூரியன் புதன். இந்த 3 கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருப்பது லக்கணத்துக்கும் சரி ராகுக்கும் சரி சிறப்பான கிரக சேர்க்கை கிடையாது. ஏன்னா இப்போ ராகு புத்தி நடக்கிறனால நம்ம இந்த இடத்த எடுத்து பேசுகிறோம். லக்கணத்துக்கு 2 மாரகாதிபதி ப்ளஸ் விரையாதிபதி தொடர்பு. சனி ஒரு மாரகாதிபதி, கடவுள் சூரியன் ஒரு மாரகாதிபதி, விரையாதிபதி புதன். அது 3 ஒரு சேர்ந்து தொடர்பில் இருக்கு. ஆனால் மறைஞ்சிருக்கு, அது ஓகே. ராகுவுக்கு 2 மாரகாதிபதி ஏன்னா சனியும் புதனும். அந்த 2 தொடர்பு பெற்று ராகுவுக்கு 8ல். அப்போ லக்கணத்துக்கும் சரி ராகுக்கும் சரி அந்த புதன் சிறப்பாக அமரவே இல்லை. வீடு உறுத்து ராகு செவ்வாய் சிறப்பாக இருக்குது, அது மாற்றல. அது 50%. மிச்சம் 50 வாங்கிய நட்சத்திரத்துக்கு அடிப்படையில் தான். நீங்கள் எதுக்கு வேற நட்சத்திரத்தை பாருங்கள், பார்க்காம இருங்க. ஆனால் நிச்சயமாக ராகு இதெல்லாம் பார்க்காமலாம் பலன் சொல்லிடவே முடியாது. இது வெறும் சுக்கிரன் பார்த்துட்டாரு சார், சுபகிரகம் பார்த்துட்டாரு அதனால நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்கிறது. இல்லை கெடுத்துருச்சா, பாலதாதிபதி சார் லக்கணத்தை அவயோகர் அதனால கெடுத்துருச்சு அப்படியெல்லாம் கிடையாது. சுக்கிரன் பார்த்தது பார்க்கல அதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராகுக்கு எது தசையோ புத்தியோ அது வாங்கிய நட்சத்திரம் ப்ளஸ் வீடு ஒரு அதிபதி நிலையை வைத்து தான் ராகுக்கு எது கணிக்கக்கூடிய அமைப்பு. அதுதான் பேஸ், அதுதான் அஸ்திவாரம், அதுதான் அடித்தளமே. ராகு தசா புத்தியை கணிக்கணும் அப்படின்னா. ஸோ அப்போ இந்த ராகுவும் சரி லக்கணத்துக்கும் சரி அந்த கிரக சேர்க்கை சிறப்பாக அமையவில்லை. அப்போ ராகுவை இயக்கக்கூடிய நட்சத்திர புதன் லக்கணத்துக்கு பாண்டில் ராகுவுக்கு 8ல். ராகு நின்ன இடத்துக்கும் அந்த சனி புதன் சூரியன் கூட ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் சனி புதன் சேர்க்கை அவயோகம். லக்கணத்துக்கும் அந்த கிரகம் அவயோகம், அந்த சேர்க்கை அவயோகத்தன்மை கொடுக்குது. அப்போ ராகு புத்தி பிரச்சனையை கொடுக்க தான் செய்யும். இந்த ராகுவுக்கு செவ்வாயை யாருன்னு பார்த்தா ராகு அதாவது விருச்சதுக்கு 6 அதிபதியாக தான் செய்யுது. செவ்வாய் வருவார். லக்கணத்துக்கு 5, 10 அதிபதி. ராகு நின்ன இடத்துக்கு ராகுவுக்கு வீடு கொடுத்த அதிபதினு சொன்னாலும் அவர் வீட்டுக்கே அந்த ராகுவுக்கு 6 அதிபதியாக செவ்வாயும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது, அந்த இடத்துல இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ நின்ன இடத்துக்கு 2 மாரகங்கள் தொடர்பு ராகுக்கு. அப்போ நின்ன இடம் லக்கணத்து என்ன ஆதிபத்தியன்னு பார்க்கணும். 5ஆம் இடம். 5ஆம் இடம்னா என்ன? மனசு ஸ்தானம் சொல்லக்கூடியது. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், கௌரவஸ்தானம், மன ரீதியாக கஷ்டங்கள் ஏற்படுமா படாதா சொல்லக்கூடிய ஸ்தானம் 5ஆம் இடம். அப்போ 5ஆம் இடத்துக்கு பிரச்சனை வரணும், 5ஆம் இடம் பங்கப்படணும், 5ஆம் இடம் கஷ்டப்படணும். இந்த இடத்துல குரு எந்த வகையிலும் டச் வராது.
ஏன் இந்த இடத்துல குருவை சொல்கிறேன் அப்படின்னா 5க்கு 5 கூடிய அதிபதியாக வரும். ஸோ அந்த இடத்துல இந்த இடத்துல குரு எந்த ஆங்கிலையும் டச் வரல. பட் இந்த இடத்துல 5ஆம் இடம் மட்டும் பாதிக்கப்படுது. அப்போ 5ஆம் இடம் மனசு ஸ்தானம்னு சொல்லி கௌரவ ஸ்தானம்னு இடம் அந்த 5ஆம் இடத்துக்கு. அப்போ அந்த இடம் கெடுது. அப்போ அந்த ஆதிபத்திய ரீதியாக அவருக்கு பிரச்சனை வரும். ஸோ இவருக்கு நம்ம இன்சிடென்ட் நடந்த எல்லாமே தெரியும். ஒரு நடந்த கரூர் இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இப்போ நடக்கக்கூடிய ஒரு இஷ்யூவாக இருக்கட்டும், இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே பண்ண ஒரு மன ரீதியாகவும் ஒரு போராட்ட காலத்தை கொடுக்கும். ஒரு கௌரவ பிரச்சனையும் வரக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா இவர் மேலே பழி போடக்கூடிய அமைப்பில் தான் இப்போ ஓடிட்டு இது ஒன்று. சரி, அடுத்தது புதன் இயக்கக்கூடிய நட்சத்திரம், ராகு இயக்கக்கூடிய நட்சத்திரம் புதன் லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல. அப்போ 12ஆம் இடத்துல அந்த கிரக சேர்க்கை மைனஸ்ன்னு சொன்னோம். அது எங்கே இருக்குது? லக்கணத்துக்கு 12ஆம் இடம்ன்றது என்னது? அது ஒரு விரயஸ்தானம். அப்போ பண ரீதியாக பொருளாதார நிறைய விரயங்களை ஏற்படுத்தணுன்றது அமைப்பு. ஏன்னா தனாதிபதியும் போய் 12ஆம் இடத்துல தான் அமர்ந்துருக்காரு. அதையும் அந்த இடத்துல பார்க்கணும். ஆனால் இதில் சூட்சமான இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சனி புதன் சூரியன் அனைத்துமே ராகுவோட நட்சத்திரத்தில் தான் நிற்கும். இப்போ ராகுவோட புத்தி ஆல்ரெடி ராகுவாய் நட்சத்திரம் புதன், மற்ற அந்த கிரக சேர்க்கை 3 ராகுவோட நட்சத்திரம். அப்போ அந்த 3 கிரகமே ஆக்டிவேட் ஆகும். அப்போ 2ஆம் அதிபதி சொல்ற தனாதிபதி போய் விரயஸ்தானத்தில், அப்போ பண ரீதியாக பொருளாதார ரீதியாக விரயமாகும். 12ஆம் இடம் அப்படின்றது தூக்கத்தை சொல்லக்கூடிய மன நிம்மதியை தரக்கூடிய ஸ்தானம். மனசுன்ற ஸ்தானம் 5, அந்த 5ஆம் இடத்துக்கு அஷ்டமஸ்தானம் தான் லக்கணத்துக்கு 12ஆம் இடம். இந்த 5 கெடுதுன்னும் போது அதுக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய 12ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா நிம்மதி இல்லாத ஒரு தன்மை, தூக்கம் கெடுது, ஒரு டெப்ரெஷன், மன வேதனை அனுபவிக்கக்கூடிய தன்மையா அந்த காலகட்டம் வந்து நிற்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த ராகு புத்தி அப்படின்றது இவருக்கு மிகப்பெரிய லெவலில் நன்மை அளிக்கக்கூடிய தன்மையில் இல்லை அப்படின்றது தான் விஷயம். ஏன்னா ராகு லக்கணத்தில் 10ஆம் இடத்துக்கு அதுவும் அஷ்டமஸ்தானத்தில் தான் நிற்குது. ஆனால் என்ன ராகுல ஒரு பெரிய பெனிஃபிட்னா, ராகு வீடுறுத்தி நல்லா இருக்கு. அது ஒன்று மட்டும்தான் அந்த இடத்துல பெரிய பாசிட்டிவாக வந்து நின்றுது. 50% அதில் தப்பிச்சிருச்சு. மிச்சம் 50% 0 தான். வாங்கி நட்சத்திரம் சுத்தமாக சப்போர்ட் பண்ணலை. இது ஒன்று. ராகுக்கு எதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. ராகுக்கு எதுக்கு பார்வை உண்டா அப்படின்னா, இல்லைன்னு தான் நிறைய ஒரு தரப்பு இல்லைன்னு ஒரு தரப்பு இருக்குன்னு சொல்கிறேன். நானும் என்ன ஆரம்ப கால வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராகு பார்வை இல்லைன்னு தான் சொல்லியிருக்கேன். பட் அதிகமாக ஆராய்ச்சி பண்ண ஒரு அமைப்பில் பார்க்கும்பொழுது ராகுக்கு இருக்க அந்த புத்தி காலங்களில் மட்டும் அந்த பார்வைக்கான பலன் வேலை செய்கிறது. இப்போ புத்தியில் இப்போ ராகு தசை நடந்தால் 18 வருஷமே வேலை செய்வானா? கிடையாது. சுய புத்தியில் வேலை செய்யும். இல்லை வேற எதுக்கு சுக்கர தசையில் ராகு புத்தி, புதன் தசையில் ராகு புத்தி, அந்த புத்தி காலங்களில் நிச்சயமாக வேலை செய்யும். சரி, ராகுவோட பார்வைகள் என்ன? 3, 7, 11. ராகுக்கு முன்னாடி 2 பார்வை, பின்னாடி 2 பார்வை. இப்போ இந்த முன்னாடி 2 பார்வை அப்படின்றது ராகுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்வை எந்த பாவத்தை பார்த்தோம்னா லக்னத்து 7ஆம் இடத்தை, பின்னாடி எந்த பாவத்தை பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் இடத்தை. ஸோ அப்போ 7ஆம் இடத்தை ராகு பார்வை செய்யும். அப்போ 7ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும். அப்படின்னா 7ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில நெருக்கடி வரும். இப்போ 7ஆம் இடம்னு என்ன சொல்லுவோம்? பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னர், இந்த மாதிரி விஷயம். ராகு பார்த்துட்டனால ஒரு குடும்ப ரீதியாக பிரச்சனை வந்துச்சுங்களா? அர்த்தமே கிடையாது. அந்த 7ஆம் அதிபதி கெட்டிருந்தா தான் வரும். 7ஆம் இடத்துக்கு ராகு பார்த்துட்டாரு சார், ராகு புத்தியில் பிரச்சனை வருமானா நிச்சயமாக வராது. அந்த 7ஆம் பாவம் கெடணும், 7ஆம் அதிபதி கெடணும். 7ஆம் அதிபதி சனி, 7ஆம் இடத்துக்கு அந்த மகரத்தை 6, 8ன்னு சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் அதனோட பின்னப்பட்டு சனி அமர்ந்திருக்கார். அப்போ 7ஆம் பாவம் தான் ஆல்ரெடி அடி வாங்கியிருக்கு. அதனை இந்த நேரம் ராகு பார்க்குறார். அப்போ 7ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகும். அந்த சனி வாங்கிய நட்சத்திரம் ராகு தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 7ஆம் அதிபதியும் ஆக்டிவேட் ஆகும். அப்போ இந்த டைமில் குடும்ப ரீதியாக பிரச்சனை வரணும். இதில் இந்த ராகு புத்தியில் ராகு அது 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறனால. ஸோ அப்போ அந்த பார்வைக்கு ஒவ்வொரு பலன் உண்டு. அந்த புத்தி காலங்களில் வர மட்டும். இப்போ ராகுவின் பார்வை அடுத்தது 3ஆம் லக்னம், அதாவது ராகுக்கு 11ஆவது பார்வை அப்படின்றது லக்னத்துக்கு 3ஆம் இடத்தை பார்வை செய்யும். 3ஆம் இடம்ன்றது என்ன அப்படின்னா, 3ஆம் இடம்ன்றது கன்னி மனையாக வரும். ஸோ 3ஆம் இடம்ன்றது என்ன சார்? 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம், அது புகழை தரக்கூடிய ஸ்தானம். அது நல்லா இருந்தால் புகழை கொடுக்கும், இல்லைன்னா அவப்பேரை உண்டாக்கி விட்டு போயிடும். எதுவுமே சார் எல்லா பாகத்துக்கும் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. அந்த தசையில் இருக்கக்கூடிய தசையும் புத்தி நன்மையாக இருந்தால் அது நல்லதை செய்யும், இல்லை கெடுத்து விட்டு போயிடும். 10ஆம் இடம்ன்றது தொழில் தான். அது நல்ல நிலை. இப்போ தொழில் ஸ்தானத்தை தசை இருந்தாலே தொழிலை கொடுக்கலாம் கிடையாது. அது நல்ல நிலையில் இருந்தால் தான் தொழிலை கொடுக்கும், இல்லை தொழிலை கெடுக்கும். அதுக்கு 10 கூடிய தசை நடக்குது சார், யோகத்தை கொடுக்குறோம், அப்படியெல்லாம் கொடுக்காது. 5 கூடிய தசையே நடக்குது அப்படின்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பூர்வ புண்ணிய சொத்தெல்லாம் கிடைக்கும்லாம் கிடையாது. 5 நல்லா இருந்தால் தான் கிடைக்கும், இல்லை அப்படின்னா பூர்வ புண்ணிய சொத்து போயிடும். பூர்வீக சொத்து போயிடும் நம்மளை விட்டு. ஸோ அந்த கிரகம் வலுக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல 3ஆம் இடத்தை பார்க்கும் தேவையில்லாத அவப்பேரை உண்டாகும். 7ஆம் இடத்தை பார்க்கும்போது அதனால் அந்த வழியில் பிஸ்னஸ் வாழ்க்கை துணைன்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இது எல்லாமே 7ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய அந்த வழியில் பிரச்சனை வரணும். அந்த பாவகம் கேட்டு அந்த அதிபதியும் கெட்டிருந்தால் மட்டும்தான் பிரச்சனை அதிகமாக இருக்கும். இல்லைன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வரும்.
இந்த இடத்துல 7ஆம் அதிபதி சனியை சற்று வலிமை இழந்து தான் நிற்கிறார். அது ராகுவோட தொடர்புல இருக்கு. அப்போ நிச்சயமாக ராகு புத்தியில் பிரச்சனை வரும். ஸோ அப்போ அந்த ராகு புத்தி ஏன் இவ்வளோ இஷ்யூஸை கொடுக்குது? காரணம் என்ன அப்படின்னா, அது வாங்கிய நட்சத்திரம் ப்ளஸ் வீடு கொடுத்தாரு. வீடு கொடுத்தது நல்லா இருக்கான்னு சொன்னால் வாங்கிய நட்சத்திரம் நல்லா இருக்கும். ஸோ அப்போ அது பார்க்கக்கூடிய இடங்களும் அந்த கிரகங்கள் பலவீனப்பட்டிருந்தாலும் அதனோட ஆதிபத்தியம் எல்லாமே கெடுகிறது. இந்த வந்து சுக்கிரன் ஏன்னா பொதுவாகவே சொல்லக்கூடிய ராகு திசையில் சுக்கிர புத்தியோ ராகு புத்தி நல்லா தான் இருக்கும். பெரிய கெடுபலங்கள்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல கெடுக்க தான் செய்யும். சுக்கிரன் பார்வையில் இருந்தும் என்ன காரணம் அப்படின்னா பாதகாதிபதி சார் அதனால கெடுத்தார். நிச்சயமாக கிடையவே கிடையாது. காரணம் வாங்கிய நட்சத்திரமும் வீடு கொடுத்தது நிலையை வச்சு தான் சொல்லணும். சரியா? சரி, தசை ஃபஸ்ட்டு நன்மையா தீமையா? நம்ம ஸ்ட்ரெயிட்டாக புத்தியை போயிட்டோம். தசை நன்மையா தீமையா? தசை உண்மையாக சூப்பரான தசை. சுக்கிர தசை ஒரு நன்மையை செய்யும். அது எப்படி சார் செய்யும்? பாதகாதிபதினு சொன்னீங்க, அது போய் நன்மையை செய்யும். டெஃபினட்டாக செய்யும். பாதகாதிபதினா ஃபஸ்ட்டு பாதகஸ்தானம். பாதகாதிபதினா என்னது? ஒரு லக்கணத்துக்கு அவயோகத்தில் போய் பாதத்தில் நின்றால் அது நன்மையை செய்யும். லக்கணத்துக்கு சுபகிரகங்கள் போய் பாதத்தில் நின்றால் அவயோகத்தன்மையை செய்யும். இவ்வளவுதான் விஷயம். லக்கண சுபர்களை சொல்றேன், இயற்கை சுபர்கள். லக்கணத்துக்கு யோகாதிபதி போய் பாதத்தில் நின்றால் பாதகத்தை மட்டும்தான் செய்யும். லக்கணத்திற்கு அவயோகாதிபதிகள், அதாவது 6, 8, 12 பாதகாதிபதி இவங்கெல்லாம் போய் பாதத்தில் வந்தால் முழுக்க நன்மையாக செய்யும். ஏன்னா கெட்ட கிரகம் அந்த கெட்டு போச்சு. அதனால் முழுக்க நற்பலனை தான் செய்யும். ஸோ அந்த சுக்கிர திசை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல திசை தான். இப்போ நடக்கிற ராகு பற்றி அது பெரிய சப்போர்ட்டபுளாக இல்லை. அதை பற்றி நம்ம சொல்லிட்டோம். சரி, இதெல்லாம் ஓகே சார். இப்போ அடுத்தது அரசியல் இருக்காது. வரக்கூடிய தேர்தலில் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டார்? இதுதான் இப்போ நிறைய பேரோட கேள்வி. அதுவும் இப்போ நார்மலாக என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கிளைண்ட் பேசுகிறவங்க கூட சார் இப்போ அரசியல் நீங்கள் எப்படி என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சரி, இவருக்கு இந்த வரக்கூடிய தேர்தல் வெற்றி வாய்ப்பு உண்டா இல்லையா அப்படின்னா, இப்போ நடக்கக்கூடியது சுக்கிர திசையில் ராகு புத்தி. இது ஏப்ரல் மாதம் முழுவதும் இருக்கும். மே மாதம் ஆரம்பிக்கும் போது குரு புத்தி ஸ்டார்ட் ஆகும். இந்த குரு புத்தி இவருக்கு எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேர்தல் ஒரு வெற்றி பெற வர மாட்டேன்னா அது ஒரு போட்டி அப்படின்னு வரும்போது இப்போ 4 முனை போட்டியாக இருக்குது. அப்போ ஒரு போட்டினால் போட்டியாளர்கள் யார் அவர்களுக்கு அந்த நேர காலம், அதாவது எலெக்ஷன் இந்த தேர்தல் காலகட்டத்தில் தசா புத்தி அந்தரம் இந்த மூணு விஷயம், இந்த 4 பேருக்கு யாருக்கு அதிக பலத்துடன் இருக்கோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இப்போ இவர் ஜாதத்தை மட்டுமே வச்சு இவர் ஜெயிச்சிருவார், இல்லை இன்னொருத்தர் ஜாதம் இவர் ஜெயிச்சிருவார், அப்படி எல்லாம் கிடையாது. இது கம்பாரிசன் பார்த்து தான் சொல்லணும், காம்பினேஷன்ஸை பார்த்து தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு 4 பேருமே யோகமான ஜாதகம் தான். ஏன்னா யோகமான ஜாதகமாக இருந்தாலும் இத்தனை கோடி பேர் மக்கள் இவங்க மட்டும் தனித்துவமாக தெரியணும். இத்தனை பேர் கோடி மக்களை ஒரு ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு அரசனை போல அதிகார பதவி கிடைக்குதுன்னா இவங்க நிச்சயமாக யோகமான ஜாதகம் தான் 4மே. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு அந்த நேரம், அதாவது தேர்தல் நடக்கக்கூடிய கால நேரத்தில் தசா புத்தி அந்தரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து தான் சொல்லணும். அதுக்கான நம்ம தேர்தல் வரும் நேரங்களில் நிச்சயமாக அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம். இருந்தாலும் குரு புத்தி எப்படி இருக்கும் ஒரு ஷார்ட்டாக பார்க்கலாம். குரு புத்தி ஒரு நல்லா இருக்குமா? நல்லா தான், டெஃபினட்டாக நல்லா இருக்கும். என்ன சார் 6 கூடிய போய் 8ல் நிற்கிறாரு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க? நிச்சயமாக நல்லா இருக்கும். ராகு புத்தியை போல் நிச்சயம் குரு புத்தி ஒரு சூப்பராக இருக்கும். அது மாற்று கருத்து நன்மையாக இருக்கும், நல்லது செய்யும். என்ன காரணம் அப்படின்னா லக்கணத்துக்கு 6, 9 கூடிய அதிபதி, ரோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம். இந்த லக்கணத்துக்கு 3ஆம் நிலை சுபர். அவர் லக்கணத்துக்கு முதல் தர யோகாதிபதி கிடையாது. இதுதான் என்னோட ஆன்லைன் கிளாஸ் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சார் குரு சிம்ம லக்கணக்காரருக்கும் கன்னி லக்கணத்துக்கும் குரு முதல் தர சுபரே கிடையாது, முதல் தர யோகாதிபதியே கிடையாது, 3ஆம் நிலை யோகாதிபதி தான். ஏன்னா ஒரு அவயோகத்தன்மை ஆதிபத்தியம் பெறணும். இந்த கிரகம் கெடுவது அப்படின்றது சிறப்பு. இந்த கிரகம் கெட்டது பெரிய விஷயமே கிடையாது. அந்த இடத்துல செவ்வாயின் பார்வை, அதுதான் அந்த இடத்துல சிறப்பு. ஏன்னா ஒரு லக்கணத்திற்கு அவயோகாதிபதி, இந்த லக்கணத்துக்கு ஆக்சுவலி யோகாதிபதி தான் இருந்தாலும் 6 கூடிய அதிபதி கிரகம், 6 கூடிய ஆதிபத்தியம் பெற இந்த கிரகம் மறைந்தது தவறல, கெட்டது சிறப்பு. அது யோகம் வேலை செய்யணும்னா அந்த செவ்வாய் அதாவது லக்கணத்துக்கு சுபரும் குருவுக்கு சுபரும் சொல்லக்கூடிய செவ்வாயினால் பார்க்கப்படுவது அப்படின்றது மிகுந்த யோகம். லக்கணத்துக்கு 9, 10 சொல்லி தர்மகர்மாதிபதி யோகம் ஆக்டிவேட் ஆகும். நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு யோகமான ஒரு அம்சம் தான் இந்த செவ்வாய் புத்தி கொடுக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஜாதக கட்டத்துக்கு அந்த குரு புத்தி அப்படின்றது நன்மையை செய்யும்னா நிச்சயமாக நன்மையை செய்யும். ஏன் என்ன காரணம்? அது 6 கூடிய 8ல் கெட்டது, அது செவ்வாயினால் பார்க்கட்டும். ஒரு காரணத்தினால் மட்டும் செவ்வாய் பார்க்கவில்லை என்றால் நிச்சயம் அது சிறப்பினை கொடுக்காது. செவ்வாய் பார்க்கணும். இந்த ராகு புத்தி மாதிரி அடுத்த குரு புத்தி நிச்சயம் இருக்காது. நல்ல ஒரு யோகமான தசா புத்தி, அதை நிச்சயம் அந்த குரு பகவான் புத்தி நன்மையை செய்யும். சார் அப்படி ஒரு டவுட் வரும், சார் இது தேவகுரு அவர் அசுர குருவாச்சு, சுக்கிர திசையில் குரு புத்தி நல்லா இருக்குமா? நிச்சயமாக நல்லா இருக்கும் சார். என்ன காரணம் அப்படின்னா சுக்கிரனோட தொடர்பில் இல்லாத குரு, சுக்கிரனும் பார்க்கல, குரு சுக்கிரனை பார்க்கல, சுக்கிரன் குருவை பார்க்கல. இது ஒரு சிறந்த சிறப்பு. ஒருவேளை இவங்க 2 பேர் ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பில் இருந்தாங்கன்னா அது பஞ்சாயத்து இருக்கவே தவிர்த்து அந்த மாதிரி இல்லை.
லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதியும் ராசிக்கு 10ஆம் அதிபதியும் குருவின் தொடர்பு பெற்று தசாநாதத்துக்கு 10ஆம் இடத்தில் குரு புத்தி நடத்துகிறார். அதனால் நிச்சயம் அது தொழில் ரீதியாக அந்த 10ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நல்ல நிலையில் அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது நிச்சயம் உண்டு. இருந்தாலும் இந்த தேர்தல் விஷயம் அப்படின்ற தேர்தல் போட்டியின் போது இந்த 4 முனை போட்டி, இந்த 4 முதல்வர் வேட்பாளர்களை வைத்து அந்த காலகட்டத்தில் தசாபுத்தி அந்த 4 பேருக்கும் எப்படி இருக்கிறது அதை வைத்து தான் வெற்றி தோல்வி நிர்ணயப்படுத்தி சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஜாதகத்தை பொறுத்து அடுத்து வர கால நேரம் நிச்சயமாக சிறப்பினை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் நல்ல நிலையில் இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல நிச்சயமாக உறுதியாக சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு ஜாதக கட்டத்தை நிலையை பொறுத்த வரைக்கும் இவருக்கு இந்த யோகம் இருக்குது, அந்த யோகம் இருக்குது, இதனால தான் இவர் உயர்ந்தார், இதனால தான் அவர் தாழ்ந்தார், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு ஜாதக கட்டத்தின் பலன் நான் இவருக்கு அதுக்கு ஒரு விஐபி ஜாதகத்தை சொல்லணும். பொதுவாக யாராக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, இல்லை வேற ஒரு பெரிய பணக்காராக இருந்தாலும் சரி, இல்லை ஏழை எளிய வீட்டில் இருக்கிறாரும் சரி, லக்கணம் என்ன, உங்கள் லக்கணத்துக்கு ஏற்ப 9 கிரகத்தின் வலிமை என்ன, அந்த கிரகம் 9 கிரகமும் உங்கள் லக்கணத்துக்கு எந்த இடத்தில் அமர்ந்து இருக்கிறது, அது வாங்கிய நட்சத்திர சாராம்சம் என்ன, நடைமுறையில் உள்ள தசாபுத்தி என்ன, இதை வைத்து தான் உயர்வு தாழ்வு நன்மை தீமை ஏற்றம் இருக்கும் எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது. சரிங்களா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.